ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே சிஓசி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம சிஓசியில் வார் அட்டாக்கு ட்ராகன் யூஸ் பண்ணி 4 ஹீரோஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டோம்னா, ஒரு சைடு பார்த்தோன்னா குயினை இறக்கி விட்டு, குயினுடைய ஜெயிண்ட் ஏரை இறக்கி விட்டு ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணிவிட்டு 12 o'clock பார்த்திங்கன்னா ட்ராகனையும் நம்மளுடைய வார்டனையும் சேர்த்து இறக்கி விட்றோம். ஸோ ப்ளம்ப் இறக்கி நேராக ப்ளம்ப்பு கீழே வரணும். வார்டனுடைய முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா இவனை சைடில் பார்த்திங்கன்னா 11 o'clock பார்த்தோன்னா நம்ம இன்னொரு ஹீரோ இறக்கிட்டு ஸோ கேனல் உருவாக்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இடத்துல கொண்டு வரும்போது இங்கே பார்த்தோன்னா ஒரு ரேஞ்ச் ஸ்பெல் போடுறோம். ரேஞ்ச் ஸ்பெல்லில் சூப்பர் ஹிட் வச்சுருக்கோம். நம்ம ப்ளம்ப் உள்ளார கிளான் கேஷில் உள்ளார சூப்பர் ப்ளம்ப் வச்சுருந்தோம்னா நமக்கு டக்குன்னு நம்ம அங்கே இருக்கிற கார்டியனை உடச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம வீட்டை இடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் கேனலில் சைடில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா ட்ராகன் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆர்சியாக இருக்கிறோம். ஆர்சி பார்த்தோன்னா எபிலிட்டி ஆர்சி எபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும், மெயினான எக்யூப்மெண்ட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா ட்ராகனோட லைஃப்பை ஃபாலோ பண்ணணும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பெட்ஸினுடைய இது நல்லா கரெக்டாக பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ இன்விசிபிள் ஸ்பெல்லு கையில் வச்சுக்கோங்க, ரேக் ஸ்பெல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவைவ் ஸ்பெல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் 100% அடிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு கண்டிப்பாக 3 ஸ்டார் எடுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுவும் வாரில், ஓகேங்களா. அதுவும் TH18 ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதேமாரி பார்த்திங்கன்னா இன்னொரு ரிப்ளை பார்க்க போகிறோம். சேம் இதே மெத்தடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோன் ஸ்பெல்லு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. க்ளோன் ஸ்பெல்லு எடுத்துக்கோங்க கையில், ஓகேங்களா. ஸோ ஓகே, வில் ஸ்டார்டட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சேம் இதேமாரியே பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் ஹீரோ இருக்காங்கன்னு. ஹீரோ என்ன அதில் இருக்காங்க, ஹீரோ பூஸ்டரில் இருப்பாங்க சம்டைம்ஸு. TH18 சேம் இதேமாரி நமக்கு பார்த்தோன்னா நமக்கு ஏர் டிஃபென்ஸ் பார்த்தோன்னா ஏர் ஸ்வீப்பர் தான் மெயின் எதிரியே. நமக்கு பார்த்தோன்னா எனிமி மெயின் டிஃபென்ஸு பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கேனல் கிளப்புறதுக்கு 2 சைடும் 2 ஹீரோஸை இறக்கிட்டு வார்டனை பேக்கப் காமிச்சிக்கணும் பின்னாடியே. மீன்ஸ் மெயினாக நம்ம ட்ராகனை இறக்கி, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ கேனலில் கிளியர் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இவனை இறக்கிட்டுக்கலாம், ஆர்சியை, ஓகே. ஒரு சைடு இவன் இறங்கி டெத் ஆகிட்டா அப்படின்னா, குயினுக்கு டெத் ஆகிட்டா இன்னொருதுக்கு பேக்கப்புக்கு பார்த்தோன்னா ஆர்சி இறக்கிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தோன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு குயின் இல்லாட்டி ஆர்சி எந்த இடத்துல தேவைப்படும் அவங்கள ரிவைவ் பண்ணிக்கிங்க, ஓகேவா. 2 ரிவைவ் ஸ்பெல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெஸ்ட்டு உங்களுக்கு, ஓகே. ஆக்சுவல் கிளான் கேஸ்டில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவனை வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இது எல்லாருமே இந்த ஏர் அட்டாக்கில் பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஓகே, கண்டிப்பாக 3 ஸ்டார் கிடைக்கும். பட் என்னென்னா கரெக்டாக இருக்கணும். ட்ராகன் சம்டைம்ஸ் சைடு கேப்பில் போவான். ஸோ நீ கேனலில் கரெக்டாக போடணும். மெயின் டிஃபென்ஸ் டார்கெட் பண்ணணும். மெயின் டிஃபென்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி வரணும், ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா கிங்கு குயின் ஹீரோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீரோஸை அப்டேட் பண்ண பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஹீரோஸ் அப்டேட் பண்ணி பாருங்கள். ஹீரோஸ் இல்லைன்னா இப்போ இந்த அட்டாக்லாம் பாருங்கள், ஹீரோஸ் இல்லைன்னா எப்படி 100% எடுக்க முடியாது. வித்தவுட் ஹீரோஸ் 100%லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வார்லேயும் சரி எதுலேயுமே சரி உங்களுக்கு 100% 3 ஸ்டார் எடுக்கணும் அப்படின்னா ஹீரோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீரோஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஃபஸ்ட்டு. அதுமாதிரி டிஃபென்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பேரெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேங்களா. ஸோ 100% வரும் அப்படிங்கிறது தெரியும், ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருவோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.